என்னையா இது உன் சொந்த வீடு நினைச்சு இஷ்டத்துக்கு ஆணி அடிச்சிட்டு இருக்க? வெளியா சொந்த வீடு வச்சிருக்கேன்னு ஆடுறியா? சொந்த வீடு வாங்கி காமிக்கிறேன் இந்த சாணி கொண்ட சத்தியம். ப்ரோ என்ன எவ்வளவு டல்லா வரீங்க? வாடகை வீட்டுல இருந்தேன் சார். 2 ஆணி அடிச்சதுக்கு ஏன்டா என் வீட்டுல ஆணி அடிக்கிற, வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டாங்க சார். நம்ம தான் ரியல் எஸ்டேட் பண்றோமே. நீங்களா? ஆமா. ரியல் எஸ்டேட் பண்றீங்க, அதுல இடம் வீடெல்லாம் வாங்கணும்னா காசு நிறைய வேணுமே சார். வெறும் 26 லட்சம் தான் போதும். சொந்த வீடே தரேன். 26 லட்சம் ரூபாய் வேணுமே சார். தரும். எனக்கு 27 லட்ச ரூபாய் இல்ல சார். நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அவர்கிட்ட? 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன். நீங்க 5 லட்ச ரூபாய் கொண்டாங்க, நான் வீடு தரேன் உங்களுக்கு. நிஜமாவா? நிஜமா. இன்னைக்கு உங்ககிட்ட வீட்டை வாங்கி சாணி எடுத்து அந்த ஆள் மூஞ்சில பூசுறேன் சார் நான். கண்டிப்பா வாங்க. சிட்டிக்குள்ள சொந்த வீடு பார்த்துருக்கீங்களா? வெறும் 5 லட்சம் தான் போதும், சொந்த வீடே தரேன் உங்களுக்கு. இடம் எங்க இருக்குன்னா, அதாவது ரெடில்ஸ் பெருங்காவூர், சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கு. நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு அருமந்தை பஜார், பெரிய பஜார் இருக்குங்க. அந்த பஜாரில் உங்களுக்கு பேங்க்கு, ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் அங்கே இருக்குது. பக்கத்தில் ஜிஎஃப்சி கோகுல் ஸ்கூல் இருக்குது. இப்போ அவுட்டர் ரிங் ரோடு நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது இல்லாமல் ரெடில்ஸ் பஜார் ஒரு 5 கிலோமீட்டரில் ரெடில்ஸ் பஜார் இருக்குது. சுற்றி அம்யூனிட்டிஸ் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக ஒரு இடம். வீடு வாங்குறதுக்கு முன்பணம் 5 லட்சம் தான் போதும், வீடை தரோம். இடம் வேணுமா? யாரும் தர முடியாத அளவுக்கு வெறும் சென்னை சிட்டிக்குள்ளேயே வெறும் ஒரு சதுரடி சிஎம்டே வந்து வித் ரெரா அப்ரூவோட 2600 ஒரு சதுரடி ரேட்டு நம்ம கொடுக்குறோங்க. வாங்க, புக்கிங் பண்ணுங்க. சென்னை சிட்டியில் நீங்களும் ஒரு சொந்தமாக வந்து வீடு வாங்கணும்னு கனவோட இருக்கீங்களா? கண்டிப்பாக டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.